தக்கதிம்மி தக்கதிம்மி தித்தாங்க தரகடதா தக்கதிம்மி தித்தாங்க தரகடதா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா. மேற்கத்திய இசை, அதாவது அமெரிக்கா, ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து வந்த இசை. அதனாலேயே அதற்கு அப்படி ஒரு பெயர். மேற்கத்திய இசைக்கருவிகள் என்று சொல்லப்படுவதும் கூட அந்த வகையைச் சேர்ந்ததே. பலவிதமான இசைமுறைகள் மேற்கு நாடுகளிலிருந்து வந்திருந்தாலும் ரசிக்கப்பட்டாலும் பரவலாக அறியப்பட்ட பிரபலமடைந்த சில இசைமுறைகள் ப்ளூஸ், ராக், ஃபங்க், ஜாஸ், பாப் என்பன போன்ற சில இசைமுறைகளே. இவைகளில் சில பெயரளவில் பெருமைகளை சூட்டிக்கொண்ட இசைமுறைகளே அன்றி இதயத்திற்கான மருந்து என்று இவற்றில் எதுவும் இல்லை என்றே சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் தற்காலிக உற்சாகத்தை கொடுக்கும், சிந்தனைகளை கெடுக்கும், போதைக்கு சமமான உந்துதல்களே இதுபோன்ற பாடல்களில் நிரம்பி வழிகின்றன என்றும் அதற்காகவே ராக், அதன் வழியாக வந்த ஹிப்ஹாப் பாடல்களுக்கு சில நாடுகள் தடை விதித்தன என்றும் சொல்கிறார்கள். பெரும்பாலும் நீங்கள் ஏன் மேற்கத்திய இசைமுறைகளை கையாள்வதில்லை என ராஜா அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அவர் சொன்ன பதில் ஆச்சரியமானது. இசை என்றால் அது இதமளிக்க வேண்டும், இதயத்திற்கு நல்ல மருந்தாக இருக்க வேண்டும். ஆனால் சில மேற்கத்திய இசைமுறையில் ஒலிக்கும் பேஸ், அதிக இரைச்சலுடன் கூடிய வேறு சில இசைக்கருவிகளின் ஒலி குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு நல்லதல்ல என்பதோடு அந்த இசை மனதிற்கும் ஆரோக்கியத்தை தருவதில்லை. அதுபோன்ற இசைமுறைகளை கையாள வேண்டிய கதைச்சூழல் வரும்போது கூட அந்த இசை இலக்கணத்தை நான் அப்படியே பின்பற்றுவதில்லை. அதை மாற்றியமைத்து இதம் சேர்க்கும் வகையிலேயே தருகிறேன் என்பதே. இன்றைய நிகழ்ச்சியில் கூட ராஜாவின் அதுபோன்ற பாடல்கள்தான். பாடலுக்குள் செல்லும் முன் மேற்கத்திய இசைமுறை பற்றி கொஞ்சம் சொல்லிவிடலாம். அது மிக அகலமானது என்பதோடு பல கிளைகளையும் கொண்டிருப்பதால் சில அடிப்படைகளை மட்டும் சொல்லிவிடலாம். பொதுவாக வாசிக்கப்படும் இசைக்கருவிகளையும் வாசிக்கப்படும் முறைகளையும் கொண்டே மேற்கத்திய இசைமுறை வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சொன்ன அந்த மேற்கத்திய இசைமுறைகளில் 1800களின் இறுதி பகுதியிலேயே அமெரிக்கா, ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா நாடுகளில் வளர்ந்த இசை வடிவம்தான் ப்ளூஸ். குரலிசையோடு சேர்ந்து கிடார், பேஸ் கிடார், பியானோ, ட்ரம்ஸ், சாக்ஸபோன், ட்ரம்பட் போன்ற இசைக்கருவிகள் கொண்டு வாசிக்கப்படும் முறையே ப்ளூஸ் என்று சொல்லப்படுகிறது. நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல்களெல்லாம் ஏறக்குறைய ப்ளூஸ் வகையைச் சேர்ந்தவைகளே. ஏறக்குறைய என்ற வார்த்தையை இங்கே சொல்வதற்கு காரணம், ப்ளூஸ் இசைக்கென்று நாம் சொன்ன அந்த இசைக்கருவிகளோடு ராஜா வயலின், புல்லாங்குழல், வேறு சில இசைக்கருவிகளையும் இசைத்திருப்பதை. அது நமக்கு இதம் சேர்ப்பதற்காக கூட இருக்கலாம். அது மட்டுமல்ல, ராஜாவின் ஒவ்வொரு பாடல்களும் என்ன இசைமுறை என்பதை அந்த துறை சார்ந்த வல்லுநர்களே இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இயர்ஃபோன் இருந்தால் அணிந்து கொள்ளுங்கள். இந்த 1 மணி நேரமும் வேறொரு உலகில் சஞ்சரிக்கலாம். சாக்ஸபோன் இசை கேட்டு இருக்கிறீர்களா? கேட்டிருப்பீர்கள். ஆனால் அது பாடி ஆடி பார்த்திருக்கிறீர்களா? ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலை கேட்கும்போது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். பேஸ் கிட்டாரும் சாக்ஸபோனும் காதல் செய்து பார்த்திருக்கிறீர்களா? 2வது பிஜிஎம்மில் அதை நீங்கள் பார்க்கலாம். எஸ்பிபியை இரட்டை வேடத்தில் பார்த்திருக்கிறீர்களா? அதை 3வது பிஜிஎம்மில் நீங்கள் பார்க்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் அந்த இரட்டை வேடத்தில் ராஜாவின் கவுண்டர் பாயிண்ட்டையும் உங்களால் ரசிக்க முடியும். பாடலின் தொடக்கத்தில், அதாவது பல்லவிக்கு முன் சாக்ஸபோன் இசையை தொடர்ந்து எஸ்பிபி பாடியிருக்கும் அந்த இசை கீற்றை நீங்களும் பாடி பாருங்கள். வருகிறதா பார்ப்போம். அண்ணன் பாவலர் அவர்களோடு ஊரூராக கச்சேரி. அண்ணனின் குரலுக்கு ஏற்ப ஒரே பாடலை வேறு வேறு சுருதியில் வாசிக்க முடியாத சிக்கல்.
ராஜா தொடர்ந்து இப்படி சொல்லி இருக்கிறார். கச்சேரியில் பாடும்போது சில சமயம் அண்ணன் சுருதியை அரைக்கட்டை கம்மி பண்ண சொல்லுவதால் மறுநாள் அதே பாடலை அரைக்கட்டை கம்மி பண்ணியே பயிற்சி எடுப்பேன். இதற்குள் வேறு சில புதிய பாடல்களை எழுதி சேர்த்தால் அதையும் குறைந்த சுருதியிலேயே பயிற்சி செய்து தயாராக இருப்பேன். அன்றைக்கென்று பார்த்து அண்ணன் சுருதியை பழைய நிலைக்கு ஏற்றி வை என்பார். மறுபடியும் வம்புதான். அவசர கதியில் மாற்றல் வேலைகளை தொடர்வேன். இன்றைக்கு உருகி கண்ணீர் விட்டு இன்பமடைந்து ஆறுதல் அடைந்து என் பாடல்களை ரசிக்கும் ரசிகர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். ஆனால் இசையால் சுருதியால் வாசிக்க முடியாமல் நான் எத்தனை நாள்கள் துன்பப்பட்டு இருக்கிறேன், தூக்கம் கெட்டிருக்கிறேன், நொந்து போயிருக்கிறேன் என்று உங்களில் யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி இருக்கிறார் ராஜா. எந்த வேர்வைக்கும் வெற்றி வேர் வைக்கும் என்ற கவிஞர் வாலி அவர்களின் கவிதை வரிகள்தான் நினைவுக்கு வருகின்றன. இன்னும் சொல்லும் இளையராகம் இப்போது பாடல் ஒன்று. அரிசி 5008 இருந்தால் என்ன, 5020 இருந்தால் என்ன, சமைக்க தெரிந்திருக்க வேண்டும். இட்லியை உதிர்த்து உப்புமாவாக்கிவிட்டால் அது புதிய கண்டுபிடிப்பாகிவிடுமா? வெளிநாட்டிலிருந்து வாங்கி வந்த சாஸை அதன் மேல் ஊற்றிவிட்டால் இட்லியின் சுவை மாறிவிடுமா? அர்த்தமற்ற சொற்களை கொண்டு பாடலை தொடங்குவது, வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடலுக்கு தேவையற்ற சப்தங்களை புகுத்துவது, நாகரிகம் என்ற பெயரில் தமிழ் உச்சரிப்பை குதறி தமிழையே ஆங்கிலம் போல பாடுவது போன்ற சில சித்துவேலை பாடல்களை கேட்டிருப்பீர்கள். நினைத்து பாருங்கள், அவை நமக்கு இதமளிக்கின்றனவா? நெஞ்சில் நிற்கின்றனவா? காலங்கள் கடந்தும் பழைய அழகோடே இருக்கின்றனவா? அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு பாடலை டிஎம்எஸ் அவர்கள் பாடி 48 ஆண்டுகளாகிவிட்டன. மலர்ந்து மலராத பாதி மலர் போலே பாடலை எம்எஸ்வி அவர்கள் மெட்டமைத்து 58 ஆண்டுகளாகிவிட்டன. ஆனாலும் அவை இன்றும் அவைகளுக்குரிய அதே அழகோடு ஒலித்து கொண்டிருக்கின்றன. அந்த சாகா வரம் இன்று வரும் எத்தனை பாடல்களுக்கு இருக்கின்றன? பாடலை போட்டு காட்டாமலேயே 2 பாடல்களின் முதல் வரியை மட்டும் சொல்லி அந்த பாடலிடம் உங்களை இந்த நிகழ்ச்சியால் இப்பொழுது அழைத்து செல்ல முடிந்தது. இன்னும் 58 ஆண்டுகள் கடந்து இன்றைய சில பாடல்களின் முதல் வரியை சொல்லி அப்போதைய அந்த தலைமுறைக்கு இப்போதைய பாடல்களை நினைவுபடுத்திவிட முடியுமா? முடியாது. முடிந்தால் ஒருவேளை அது இளையராஜாவின் இசையில் வந்த பாடலாக இருக்கலாம். இன்னும் பேசலாம். அதற்கு முன் பாடல் ஒன்று. முதல் பாடலுக்கு ஏர்ஃபோன் எடுக்க முடியவில்லை என்றால் இந்த பாடலுக்காவது எடுத்து போட்டுக்கொள்ளுங்கள். பாடல் முழுக்க இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பல்லவியையும் 2 பிஜிஎம்களையும் கேட்கவாவது. பாடலின் முதல் அழகு ப்ளூஸில் மலேசியா வாசுதேவன். இரண்டாவது பல்லவியில் பாடும் குரல்களுக்கு இடையே மெலிதாய் கிடார் பேசியிருப்பது. அதுவும் குறிப்பாக பல்லவியில் பாட பாட என்று பாடி முடித்தவுடனும் கூட கூட என்று பாடி முடித்தவுடனும் அந்த இடத்தில் கிடார் பேசியிருப்பது. அடுத்தது 2வது பிஜிஎம். ராஜா பேஸ் கிடாரை வேறு எந்த பாடலிலும் இப்படி பயன்படுத்தி இருப்பாரா? தெரியவில்லை. பிஜிஎம் தொடங்கியதிலிருந்து அது ட்ரம்ஸில் சென்று சேரும் வரை இன்னொரு கிடாரோடும் வயலினோடும் சேர்ந்து அது விளையாடி இருக்கிறது. 3வது பிஜிஎம்மிலும் அதே விளையாட்டுத்தான். ஆனால் அவை எலக்ட்ரிக் கிடாரும் சாக்ஸஃபோனும். அப்படியென்றால் முதல் பிஜிஎம் என்றுதானே கேட்கிறீர்கள்? மைக்கேல் ஜாக்சனின் மூன் வாக் பார்த்திருக்கிறீர்களா? அல்லது மலையிலிருந்து மரங்களுக்கிடையே வளைந்து நெளிந்து மழைநீர் ஓடி வருவது பார்த்திருக்கிறீர்களா? அப்படி வளைந்திருக்கிறது வயலின். கேட்கலாமா? அண்ணனுடனான பாட்டு கச்சேரி. ராஜா தொடர்ந்து இப்படி சொல்லி இருக்கிறார். பெரும்பாலும் எங்கள் கச்சேரியில் சினிமா டியூன்களில்தான் அண்ணன் பாடல் எழுதி பாடுவார்.
இடையிடையே அவர் இசையமைத்த பாடல்களும் இடம்பெறும். என்னுடைய கச்சேரி வாழ்க்கைதான் எனக்கு அதிகமான படிப்பினைகளை தந்த காலம் என்று கூட சொல்லலாம். பொதுவாக அண்ணனின் இசை நிகழ்ச்சிகளை மதுரை மாவட்ட பொது உடைமை கட்சி அலுவலகம்தான் முடிவு செய்யும். அங்கே இருந்த கிரி என்பவர்தான் அதை உறுதி செய்வார். அதன் பிறகே கச்சேரி நடக்கும். இதனால் கச்சேரி நடத்துவதில் ஒரு ஒழுங்கு ஏற்பட்டது. ஒரு மாவட்டத்தில் ஒரு வாரத்தில் 6-7 இடங்களில் கச்சேரி நடந்தால் அடுத்த வாரம் இன்னொரு மாவட்டம். தொடர்ந்து இப்படி 2 மாவட்டங்களில் 15 நாள்கள் கச்சேரி செய்துவிட்டு அடுத்த கச்சேரிக்கான இடைவெளி நேரத்தில் பண்ணைப்புறத்திற்கு வருவோம். அந்த நேரத்தில்தான் அண்ணன் வீட்டு செலவிற்கு அம்மாவிடம் பணம் கொடுப்பார். அண்ணனுக்கு மதுப்பழக்கம் இருந்தது. அதனால் சில சமயங்களில் அண்ணனால் வீட்டிற்கு பணம் கொடுக்க முடியாமல் போகும். அப்போதெல்லாம் அம்மா வருந்துவார்கள். ஒரு கட்டத்தில் அம்மாவின் இந்த வருத்தம் கோபமாக மாறியது என்று சொல்லியிருக்கும் ராஜா தொடர்ந்து என்ன சொன்னார் என்பதை சொல்லலாம். அதற்கு முன் பாடல் ஒன்று. நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ப்ளூஸ் இசை பற்றி சொன்னோம். மேற்கத்திய மற்ற இசை குறித்தும் கொஞ்சம் சொல்லிவிடலாம். ராக் இசையை பொறுத்தமட்டில் அது ப்ளூஸின் இன்னொரு வடிவமென்றே சொல்கிறார்கள். இது 1960களில் பிரபலமடைந்த ஒரு இசை முறை. ப்ளூஸில் உள்ள சாக்ஸஃபோனையும் ட்ரம்பட்டையும் நீக்கிவிட்டால் அதை ராக் என்கிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் ப்ளூஸா ராக்கா? சாக்ஸஃபோன் இருப்பதால் ப்ளூஸ் என்றே வைத்து கொள்ளலாம். இந்த பாடல் 2 ஆண்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஆடும் பாடல். அதனால் பாடலின் தொடக்க இசையில் ஒரு போட்டியை தொடங்கி வைக்கும் விசிலாக பீரிட்டு இருக்கின்றன ட்ரம்ஸும் வயலினும். அதைத் தொடர்ந்து இடது காதில் ஒருவருக்காகவும் வலது காதில் ஒருவருக்காகவும் பேஸ் கிட்டார் ஆடியிருக்கிறது. இன்னொரு அழகு இருக்கிறது. இந்த பாடல் எப்பொழுது எங்கு ஒலித்தாலும் பாடலின் குறிப்பிட்ட அந்த இடம் வரும் வரை அதை கவனித்து கேட்கச் சொல்லும் ஒரு அழகிய இசை இருக்கிறது. அதையும் சொல்லிவிடலாம். முதல் சரணம் போய்கொண்டு இருக்கிறது. அதில் இருவரும் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆட்டம் வலுக்கிறது. ஆட்டத்திற்கான முடிவு சொல்லும் நேரம் என்பதால் சரணம் பல்லவிக்குள் நுழையாமலேயே பிஜிஎம்மிற்கு போகிறது. அந்த பிஜிஎம்மில் இருவரின் ஆட்டத்தையும் சாக்ஸஃபோன் கவனிக்கிறது. சரியாக பாடல் தொடங்கி 3 நிமிடம் 7வது நொடியில் சாக்ஸஃபோன் வெற்றியாளரை அறிவிக்கிறது. நாம் சொன்ன அந்த அழகு இந்த இடத்தில்தான். அதாவது அதன் பின் ஜானகி பாடப்போகிறார். அதற்காக அதுவரை போட்டியின் நடுவராக மிக தீவிரமாக ஒலித்த சாக்ஸஃபோன் ஜானகியை பாட அழைப்பதற்காக இளகி கைகளில் பூக்களை அள்ளிக்கொண்டு போய் ஜானகியிடம் கொடுக்கிறது. அதன் பின் வருகிறது ஜானகியின் பல்லவி. என்ன சொல்ல? அதுபோலவே முதல் சரணத்தில் நீயா நானா பார்க்கலாம் என்று சீரும் எஸ்பிபி 2வது சரணத்தில் காதலியிடம் பாடுவதால் மெழுகாக உருகியிருக்கிறார். கேட்கலாம் பாடலை. பாடலின் தொடக்க இசையில் ஒரு போட்டியை தொடங்கி வைப்பதற்கான விசிலாக ட்ரம்ஸும் வயலினும் ஒலித்திருக்கின்றன என்று சொன்னோம் அல்லவா? அது இப்படித்தான். பதினைந்து நாள்கள் கச்சேரி, 15 நாள்கள் விடுமுறை. ராஜா தொடர்ந்து இப்படி சொல்லியிருக்கிறார். அண்ணனால் சில சமயங்களில் வீட்டிற்கு பணம் கொடுக்க முடியாமல் போகும்போது அது எதனால் என்பதை புரிந்து கொண்ட அம்மா அண்ணனோடு சண்டை போட்டார்கள். இருவருக்கும் வாக்குவாதம் வலுத்து மனத்தாங்கலில் முடிந்த நேரத்தில், இனி உன் பணத்தை என்னிடம் தர வேண்டாம், கச்சேரிக்காக நீ வாங்கும் சம்பளத்தில் பாஸ்கருக்கும் ராசையாவிற்கும் உள்ள பங்கை மட்டும் கொடுத்துவிடு போதும் என்று அம்மா சொல்லிவிட்டார்கள். எங்களுக்கு சம்பளம் கொடுப்பதென்பது அண்ணனுக்கும் நியாயமாக பட்டதால் அடுத்த கச்சேரியிலிருந்து அது நடைமுறைக்கு வந்தது. பாஸ்கருக்கும் எனக்கும் ஒரு நிகழ்ச்சிக்கு இவ்வளவு என பணம் ஒதுக்கப்பட்டது. அது பாஸ்கர் கையில் கொடுக்கப்பட்டது. நாங்கள் ஊருக்கு வரும்போது பாஸ்கர் அம்மாவிடம் கொடுத்து விடுவான் என்று சொல்லி இருக்கிறார் ராஜா. வைகை அணையில் நாளொன்றிற்கு
ரூபாய் சம்பளம் வாங்கியதற்கு பிறகு ராஜா சம்பாதித்த அடுத்த சம்பளம் ஹார்மோனியத்தின் மூலமாக. ஏறக்குறைய தன்னுடைய 15வது வயதிலேயே சம்பாதித்து வீட்டுச் செலவிற்கு பணம் கொடுத்திருக்கிறார் ராஜா. அது மகிழ்ச்சியாகத்தானே இருந்திருக்கும். இன்னும் சொல்லும் இளையராகம் இப்போது பாடல் ஒன்று. மேற்கத்திய இசையில் ப்ளூஸ், ராக் போலவே இன்னொரு இசைமுறை ஃபங்க். பியானோ, செல்லோ, வயலா, டபுள் பேஸ் என லோ பிச் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு வாசிக்கப்படும் ஒரு இசை முறை. இருப்பினும் ஃபங்க் ப்ளூஸின் இன்னொரு வடிவமாகவே பார்க்கப்படுகிறது. ப்ளூஸும் ஃபங்கும் இணைந்ததுதான் ஜாஸ் என்றும் சொல்லப்படுகிறது. பூக்களுக்கு பெயர் எதுவாக இருந்தால் என்ன, பூவிற்கான தன்மை இருந்தால் போதும் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலும் ஒரு போட்டி பாடல்தான். இந்த பாடலிலும் தொடக்க இசை போட்டியை தொடங்கி வைப்பதற்கான விசிலாகவே ஒலித்திருக்கிறது. ஆனால் அதில் என்ன நடக்கப் போகிறதோ என்ற ஒரு அச்சத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறது பேஸ் கிட்டார். கதைப்படி போட்டி பாடல் என்று அறிவிக்கப்பட்ட அந்த மேடையில் போட்டியாளர் யாரும் இல்லாமல் நாயகி மட்டும் தனியாய் பாட ரசிகர்களிடையே கூச்சல் கிளம்புகிறது. அந்த கூச்சலுக்கிடையே போட்டியாளரான நாயகன் பாடலில் இணைகிறார். அவர் காட்சியில் எப்படி இணைய வேண்டும் என்பதை ட்ரம்ஸும் பேஸ் கிட்டாரும் இயக்குனருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றன. 2வது பிஜிஎம்மில் போட்டியாளர்கள் இருவரும் போட்டிக்கு தயாராக அந்த ஆடல் போட்டியை நாயகி தொடங்குகிறார். அது நளினமாக இருக்க வேண்டுமல்லவா? அதனால் பாடலுக்குள் தபேலா இணைகிறது. மேற்கத்திய இசைக்குழுவில் தபேலாவா? அது எப்படி பாடலில் ஒட்டும் என்றுதானே கேட்கிறீர்கள். பாடலில் மட்டுமல்ல, ஜானகியின் குரலோடு சேர்ந்து அது நம் இதயத்திலும் ஒட்டிக்கொள்கிறது. சரணத்தில் கவனியுங்கள், பாடுகின்றவர்களோடு சேர்ந்து எலக்ட்ரிக் கிட்டாரும் பாடியிருக்கிறது. போட்டியின் முடிவில் நாயகன் வெற்றி பெறுவதை காட்சியாக பார்க்க தேவையில்லை, அதை இசையே சொல்லிவிடுகிறது. ஏனென்றால் இசை இளையராஜா. 15 நாள்கள் கச்சேரி, மீதமுள்ள 15 நாள்களில் ஹார்மோனிய பயிற்சியும் நண்பர்களுடன் பொழுதுபோக்கும். ராஜா தொடர்ந்து இப்படி சொல்லி இருக்கிறார். எனக்கு இளமைக்கால தோழர்கள் என்று சொன்னால் அதில் முதல் இடம் கரியணம்பட்டி சுப்பிரமணியத்திற்குத்தான். பலரும் இருந்தார்கள் என்றாலும் மிகவும் உயர்ந்த நட்பு இவருடன் தான் இருந்தது. ஜெயகரன், ரங்கசாமி, மகேஸ்வரன் என்பவர்களும் இந்த வரிசையில் உண்டு. கரியணம்பட்டி சுப்பிரமணியுடன் 6, 7, 8 என 3 ஆண்டுகள் ஒன்றாக படித்த பின்னே 9ஆம் வகுப்பிற்கு அவர் பெரியகுளம் சென்று விட்டார். அங்கேயே ஒரு விடுதியில் தங்கி 10ஆம் வகுப்பையும் அப்போதைய பியூசியையும் முடித்துவிட்டு அவர் ஊருக்கு வந்த அந்த நேரத்தில்தான் எங்கள் நட்பு வலுத்தது. இந்த நேரத்தில்தான் இந்திய அரசு NMEP, அதாவது நேஷனல் மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருந்தது. இது மலேரியா காய்ச்சல் வருமுன் காக்கும் ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின் மூலம் பணிக்கு வந்த ஒருவர்தான் பின்னாளில் எனக்கு மிக நெருங்கிய இன்னொரு நண்பராக ஆனார் என்று சொல்லி இருக்கும் ராஜா யாரை சொல்கிறார்? இளையராகம் அதை உங்களிடம் சொல்லும். இப்போது பாடல் ஒன்று. பொதுவாக திரைப்பாடல்களில் ஏதாவது ஒரு சூழலுக்கு மிக பொருத்தமாக அமைக்கப்பட்ட சில பாடல்கள் அதுபோல இன்னொரு பாடல் வந்தவுடன் மங்கிவிடும். இன்னும் சில பாடல்கள் காணாமலேயே போய்விடும். ஆனால் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் வெளிவந்து 38 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இந்த பாடலுக்கு இதுவரையில் ஒரு மாற்றுப்பாடல் கூட இல்லை. ஒரு மாற்றுப்பாடல் கூட இல்லை என்றால் மாற்றுப்பாடலே வரவில்லை என்றில்லை. இதுபோல் வந்த எந்த பாடலாலும் இந்த பாடலின் முன் நிற்க முடியவில்லை. பாடலின் இசையமைப்பாளருக்கும் இதுவரை ஒரு மாற்று இசையமைப்பாளர் வரவில்லை என்பது உங்களுக்கு தெரிந்ததுதான். அதுபோலவே இந்த பாடலை பாடிய பாடகருக்கும் இவரை போல வேறு சில பாடகர்கள் வந்தாலும் இவரிடமுள்ள ஏதோ ஒன்று மற்ற எந்த பாடகரிடத்திலும்
இதுவரையில் இல்லை. இன்னொரு அழகு, இதில் நடித்த நடிகர். அவருக்கும் இதுவரையில் ஒரு மாற்று நடிகர் கூட வரவில்லை. இந்த பாடலுக்கான படப்பிடிப்பின் போது பாடலின் இடையே நாயகன் கண்ணாடியை உடைத்து கொண்டு வருவதாக ஒரு காட்சி. அந்த காட்சிக்கு டூப் போடலாம் என இயக்குனர் SP முத்துராமன் அவர்கள் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் கண்ணாடியில் கன்னத்தை கிழித்து கொண்டவர் அந்த நடிகர். அது மட்டுமல்ல, தபேலா வாசிக்கும்படியான ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க இவரை கேட்டுக்கொண்ட போது தபேலா பிரசாத் அவர்களிடம் சென்று தபேலாவை கற்றுக்கொண்டு வந்து நடித்தவர். ஒலிக்கவிருக்கும் பாடலோடு சேர்த்து இந்த மூவருக்கும் மாற்று என்பதே கிடையாது என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. இவர்கள் எல்லோரும் மாற்று குறையாதவர்கள். சரி, அப்படி என்ன பாடல் அது? 38 ஆண்டுகளுக்கு பின்னும் இன்னும் எந்த மாற்று நடிகராலும், எந்த மாற்று பாடகராலும், எந்த மாற்று இசையாலும் தோற்கடிக்க முடியாத பாடல். என்ன நேயர்களே, ரசித்தீர்களா நிகழ்ச்சியை? மேற்கத்திய இசைக்கருவிகளோடு ராஜா தந்த பாடல்கள் எப்படி இருந்தன? அவை உங்களை வேறொரு உலகிற்கு அழைத்துச் சென்றனவா? ராஜாவின் இசை கச்சேரி அவருக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறது என்பதை உணர முடிந்ததா? இசையமைப்பாளர் ஆவதற்கான பயணம் எப்போது தொடங்கியது? தன் நண்பர்களை பற்றி பேசிய ராஜா புதிய நண்பர் ஒருவர் பற்றி சொன்னாரே, யார் அவர்? எல்லாவற்றையும் இதே நேரம் அடுத்த வாரம் இளைய ராகம் உங்களிடம் இசைக்கும். மீண்டும் சந்திப்போம். விடைபெறுகின்றேன். ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம் நேயர்களே.